This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழ்நாட்டில் 17 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி, கூட்டுறவுத்துறை செயலராக அமுதா நியமனம். நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமனம். போக்குவரத்துத்துறை செயலராக வள்ளலார், பொதுப்பணித்துறை செயலராக ஜேடெக் சிறுவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றம். புதிய ஆணையராக சமீரனை நியமித்தது தமிழ்நாடு அரசு. சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதல்வர் விஜய் உத்தரவு. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சுவையான தரமான உணவு கிடைக்கவும் ஆணை. தொழில்துறை கூட்டமைப்பு நிர்வாகிகளோடு தமிழக முதல்வர் விஜய் சந்திப்பு. தொழில்துறை வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்தும் நடவடிக்கை குறித்து ஆலோசனை. ராம்கோ, ரெனோ நிறுவனங்களின் அலுவலர்கள் முதல்வர் விஜயுடன் சந்திப்பு. தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவை வழங்கும் என விஜய் உறுதி. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. தமிழ்நாட்டின் மின் தேவை 200 யூனிட் கட்டணமில்லா மின்சார திட்டம் குறித்து கேட்டறிந்தார். செங்கோட்டையனை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த முதல்வர் விஜய். அமைச்சர் ஆனந்துக்கு இனிப்பு ஊட்டி வாழ்த்து. இலாகா ஒதுக்கப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பொறுப்பேற்பு. முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி பயன்படுத்திய அறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு ஒதுக்கீடு. முதல்வர் விஜயின் தனி செயலர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு. முதல்நிலை செயலர் செந்தில்குமார் உள்துறை, நிதி, பொதுப்பணி என 10 துறைகளை கவனிப்பார் என அறிவிப்பு. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும். புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையிலான புத்தகங்களை அறிமுகம் செய்த பின் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். மேலும் எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இருந்து பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு தங்களுடைய வழமையான பணிகள் தொடர்கிறது. இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவு. இருமொழிக் கொள்கையே தங்களது நிலைப்பாடு என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். ஒன்று முதல் 3ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பிற வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. திமுக அரசின் திட்டங்கள் தொடரும் வரை திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக அர்த்தம். தோல்வியை கண்டு சோகத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளை வைத்தும் இன்ஸ்டாகிராம் மூலமும் பரப்புரை செய்து வெற்றி பெற்றுவிட்டது தாவேக. கணக்கு தவறாகிவிட்டது, இனி கவனமாக இருக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு.
ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு ஒரு திட்டமிட்டு இந்த பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. தாவேகா அரசின் ஆட்சிக்கு தொந்தரவாக இருக்கப் போவதில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் உறுதி. இயலாமையை மறைக்க அவதூறு கொண்டு தாக்கினால் விளக்கமளிப்போம் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. யார் எந்த பக்கம் போனாலும் டெல்டா எங்கள் பக்கம்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பெண்கள் தற்போதே தாவேகா ஆட்சியின் நிலையை உணரத் தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனம். யார் எந்த பக்கம் போனாலும், எந்த மாவட்டம் எந்த முடிவெடுத்தாலும் டெல்டா எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் என்பதை நிரூபிச்சு காட்டிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க பேச்சு நடந்தது உண்மை. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தி ஸ்டாலின் அழைப்பில் எங்களுடன் பேச்சு நடந்தது. விசிக இடதுசாரிகளிடம் திமுக பேச்சு நடத்தியதை உறுதிப்படுத்தினார் விசிக தலைவர் திருமாவளவன். விசிகாவும் இடதுசாரிகளும் பழனிசாமி முதல்வர் எனும் திட்டத்துக்கு ஆதரவில்லை என தெரிந்ததும் என்னை முதல்வராக பேசினர். தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகும் கூட தன்னிடம் பேச்சு நடத்தியதாக திருமாவளவன் பேட்டி. என்னை முதல்வராக்க திமுக அதிமுக தரப்பில் யாரும் அதிகாரப்பூர்வமாக அணுகவில்லை. திமுக அதிமுக தரப்பில் முயற்சி நடந்ததாக நலன் விரும்பிகள் தன்னிடம் கூறியதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். அதிமுக தரப்பிலோ திமுக தரப்பிலோ அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட யாரும் அணுக கிடையாது. அதிகாரப்பூர்வமா பேசினதான் நாங்க சொல்ல முடியும். இதெல்லாம் இடையில இருக்கக்கூடிய சில தலைவர்கள் ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சில வெல்விஷஸ். இது குறிப்பா அதிகாரப்பூர்வமா நாம இந்த முடிவு எடுப்போம், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் யாரும் எங்கள்கிட்ட சொல்லல. அது தவறான தகவல். குழந்தைகளை மாநிலத்தின் வருங்காலம், அவர்களை பொறுப்புடன் வளர்த்தெடுப்பது சமூக கடமை. கோவையில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என சென்னை இரட்டை கொலை சம்பவத்துக்கு எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எடப்பாடி கே. பழனிசாமிக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவோம். மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட 5இல் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் பேச்சு. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகல். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? நோகுதையா, மனசு நோகுதையா என அறிக்கை. இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நான் வேதனையோடு, கனத்த இதயத்தோடு, பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் மனவேதனையை அளிக்கின்றன. தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் ஈகோவை விட்டுவிட்டு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என செம்மலை வலியுறுத்தல். பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான்.
பொது வாழ்விலிருந்து சில காலம் ஓய்வெடுக்கப் போவதாக திமுக முன்னாள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் உடல்நிலையை மேம்படுத்துவது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப் போவதாக அறிக்கை. திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் முடிவு பெற்று தமிழ்நாட்டில் புதிய சகாப்தம் தொடக்கம். தாவேகா 35% வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கவில்லை எனவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. தயாரிப்பாளர் ராஜன் மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல். திரைப்படத்துறையின் நலனுக்காக துணிச்சலுடன் கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தவர் என புகழாரம். கேரளத்தின் 13வது முதல்வராக பதவியேற்றார் காங்கிரசின் சதீசன். காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பங்கேற்பு. വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ. இந்தியாவில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசத்தை அடுத்து கேரளத்திலும் காங்கிரஸ் முதல்வர். இருபத்தோரு பேர் கொண்ட கேரள அமைச்சரவையில் 14 புதுமுகங்கள். காங்கிரசுக்கு 12, முஸ்லீம் லீகுக்கு 5, இதர கூட்டணி கட்சிகளுக்கு 4 இடங்கள். கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பினராயி விஜயன் பங்கேற்பு. அரசியல் நாகரிகத்துக்கு உதாரணமாக நடைபெற்ற நிகழ்ச்சி. கேரளாவிலும் மகளிருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம். முதியவர்களுக்கு என தனித்துறை. முதல்வர் வி.டி. சதீசன் தலைமையில் நடந்த முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. மேற்குவங்கத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கும் திட்டம் ஜூன் 1 முதல் அமல். பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி அளிக்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூரில் இன்று கனமழை பெய்யும். கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை அருவியில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு. குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். சென்னையில் இனி குழந்தைகளின் பிறப்புச் சான்றை வாட்ஸ்அப்பில் பெறலாம். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு பிறப்பு சான்று அனுப்பப்படும் என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. தங்கம் விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 சவரன் தங்கம் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.